ஹலோ ஆல், இது டீப் லேர்னிங் கோர்ஸோட பார்ட் 14 வீடியோ. போன பார்ட் 12 அண்ட் பார்ட் 13 நான் வந்து LSTM வீடியோவை 2 பார்ட்ஸாக போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்றது டீப் லேர்னிங்கில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி RNN, LSTM அண்ட் டீப் லேர்னிங்கோட ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்க வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து 2017 அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு பேப்பர் மூலமாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த RNN அந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து அந்த மாடல் டேட்டாவை சீக்வென்ஷியலாக ஹேண்டில் பண்ணணும் நான் சொல்லியிருப்பேன். இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து டேட்டாவை சைமில்டேனியஸாக வந்து ஹேண்டில் பண்ணும். அதாவது ஒரே நேரத்தில் வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுனால இன்னும் அது வந்து அந்த லாங் ரேஞ்ச் டிபெண்டன்சியை எஃபெக்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம RNN பற்றி பார்த்தோம். அதை விட வந்து LSTM பெஸ்ட்டுன்னு சொன்னோம். ஏன்னா அது ரொம்ப நேரத்துக்கு எல்லா டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் இது ரெண்டுத்தையும் விட இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, LSTMும் RNNும் ஒரு வேர்ட் அட் அ டைம் ஒரு வேர்ட் தான் அதால் ரீட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வர ஒரு வேர்டாக தான் அது ரீட் பண்ணிக்கிட்டே போயிட்டு எல்லாத்தையும் வந்து ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறதுனால லாங் சென்டென்சஸ்க்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணோன்னா, 1 by 1 ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதில் அட் அ டைம் எல்லா வேர்டையுமே அது வந்து ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ நம்ம இந்த ஆர்கிடெக்சர் வச்சு பார்ப்போம் எப்படி வந்து அது ஒரே நேரத்தில் எல்லா டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ணுதுன்னு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து என்கோடர் அண்ட் டீகோடர். என்கோடர் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டை வந்து ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். லைக் நார்மலாக வந்து இங்கிலீஷ் சென்டென்ஸை ரீட் பண்ணுற மாதிரி. டீகோடர் என்ன பண்ணோன்னா, அந்த அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இங்கிலீஷில் ரீட் பண்ண வேர்டை மேபி இட்டாலியன் ஒரு ஃப்ரெஞ்சுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்கோடர் அண்ட் டீகோடர். சில மாடல்ஸ் லைக் பேர்ட் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்கோடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுவே GPTயில் பார்த்தீங்கன்னா டீகோடர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபார்மர் மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்கோடர் என்ன பண்ணிக்கோன்னா, என்டையர் சென்டென்ஸ் அட் ஒன்ஸ் வந்து அது ரீட் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் அது வந்து அப்ளை. செல்ஃப் அட்டென்ஷன்னா என்னது நான் வந்து கிளியராக சொல்கிறேன். செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணிவிட்டு அது 2 வேர்ட்ஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு அதை வந்து கண்டுபிடிக்கும். இதான் வந்து என்கோடர். ஸோ டீகோடர் என்ன பண்ணோன்னா, என்கோடர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிட்டு அது அவுட்புட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வேர்ட் பை வேர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இதுதான் வந்து என்கோடர் அண்ட் டீகோடரோட வேலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அட்டென்ஷன் மெக்கானிசம். நான் சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம். செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். லைக் இது எதுக்குன்னா, எந்த வேர்ட் விச் வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு ஈச் அதர், எந்த வேர்ட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து இந்த செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ கேவ் த டாக் அ போன் அப்படின்னா, ஷீ அப்படின்ற வேர்ட் வந்து ஒரு பர்சன் அப்படின்னு அந்த மாடலுக்கு தெரியணும். அது வந்து ஒரு டாகோ இல்லை போனோ கிடையாது. ஷீ அப்படின்றது ஒரு கேர்ள் அப்படின்றது ஷீ அப்படின்றது ஒரு பர்சன் அப்படின்றது அந்த மாடலுக்கு வந்து தெரியணும். ஸோ இப்படி தான் வந்து செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த query கீ வேல்யூ வச்சு தான். ஸோ செல்ஃப் அட்டென்ஷனில் நம்ம கொஞ்சம் இப்போ டீப் டைவ் பண்ணுவோம். செல்ஃப் அட்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, query கீ வேல்யூ அப்படின்னு ஒரு 3 வேல்யூஸ் இருக்குது. query கீ வேல்யூ, எவ்ரி வேர்ட் எல்லா வேர்டும் வந்து ஒரு வெக்டர்ஸாக 3 வெக்டர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதான் query கீ வேல்யூ. இது எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை வச்சு தான் வந்து மாடல் வந்து கண்டுபிடிக்கும் ஒரு வேர்ட் வந்து இன்னொரு வேர்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. query அப்படின்னா என்னென்னா, வாட் ஷுட் ஐ பே அட்டென்ஷன் டு, எந்த வேர்டுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கணும். கீ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஐ எம் த வேர்ட் யூ ஷுட் ஆர் ஷுடன்ட் பே அட்டென்ஷன் டு. நீ எனக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இல்லை எனக்கு தான் நீ வந்து கொடுக்கக்கூடாது. இந்த வேல்யூ அப்படின்றது தான் வந்து அந்த ஆக்சுவல் வேர்ட். அதுக்கப்புறம் அது பாஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தான் வந்து அந்த வேல்யூ. ஸோ query கீ வேல்யூ இது 3 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கோ. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோரிங். ஈச் queryயும் என்ன பண்ணோன்னா, கம்பேர் இட் செல்ஃப் டு ஆல் த கீஸ். ஒரு queryயும் என்ன பண்ணோன்னா, அந்த queryயை வந்து அந்த கீ கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கோரை வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த ஸ்கோர் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும் அந்த வேர்ட்க்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கணும். அட்டென்ஷன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு அந்த ஸ்கோர் தான் வந்து டிசைட் பண்ணும். சப்போஸ் ஹை ஸ்கோராக இருந்துச்சுன்னா வந்து அந்த மாடல் வந்து அதுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்கும், இல்லைனா வந்து கொடுக்காது. ஸோ ஒரு queryயும் வந்து கீக்கு வந்து மேப் கம்பேர் பண்ணிக்கிட்டு அது வந்து ஒரு ஸ்கோரை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கோர் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்.
ஸ்கோர் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த query வெக்டார், கீ வெக்டார் அண்ட் வேல்யூ வெக்டார் மூணுத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா query வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ WQ. எக்ஸ் அப்படின்றத வந்து இன்புட் வேர்ட் எம்படிங், அந்த இன்புட் வேர்ட் தான் வந்து எக்ஸ். WQ அப்படின்றது வெயிட், நான் சொன்ன மாதிரி ஒரு வெயிட் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெயிட். அதே மாதிரி கேன்றது கீ வெக்டார், எக்ஸ்ன்றது இன்புட், WKன்றது வெயிட். அதே மாதிரி வின்றது வேல்யூ வெக்டார், எக்ஸ்ன்றது இன்புட் அண்ட் டபிள்யூன்றது வெயிட். ஸோ இப்படி தான் வந்து query கீ வேல்யூ வெக்டார்ஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுதான் வந்து அதோட டாட் ப்ராடக்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதை வச்சு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். த டாக் சேஸ்ட் த பால். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து query கீ வேல்யூ வெக்டார்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்கோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. இந்த டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஃபார் ஈச் பேர் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு பேர் ஆஃப் வேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட queryயையும் செகண்ட் வேர்டோட கீயையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. இதுதான் வந்து டாட் ப்ராடக்ட். இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா ஹவு வெல் த கொஸ்டின் query மேட்சஸ் தி ஆன்சர் கீ. ஸோ அந்த query வந்து எவ்வளோ வெல் அந்த கீயோட மேட்ச் ஆகுது. இப்போ அது நிறையவே மேட்ச் ஆச்சுன்னா ஸ்கோரை வந்து ஹையாக இருக்கும், மோர் அட்டென்ஷன் வந்து தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த டாக் சேஸ் த பால். இப்போ வந்து டாக் அண்ட் சேஸ் அப்படின்றது நம்ம ஒரு பேர் ஆஃப் வேர்டுன்னு சொல்லி எடுத்துப்போம். டாக் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட். இந்த டாகோட query என்ன பண்ணோன்னா செக்ஸ் இஃப் தி கீ ஃபார் சேஸ்ட் மேட்சஸ். ஸோ இப்போ வந்து இந்த queryயோட இந்த சேஸ்டோட கீ வந்து இந்த டாகோட queryக்கு மேட்ச் ஆகுதான்னு சொல்லி இந்த டாகோட query வந்து செக் பண்ணோம். ஸோ என்ன பண்ணோன்னா கிளியரானா டாகோட query வந்து சேஸ்டோட கீ வந்து அது கூட மேட்ச் ஆகுதான்னு சொல்லி வந்து query கண்டுபிடிக்கும். ஸோ இதுதான் வந்து டாட் ப்ராடக்ட் கால்குலேஷன். இப்போ வந்து ஸ்கோர் நிறைய கிடச்சிருக்கு, எஸ் அதை வந்து ரிலேட்டட்னு கண்டுபிடிச்சிருச்சு, ஸ்கோர் நிறைய கிடச்சிருச்சுன்னா மாடல் வந்து சேஸ்ட் அப்படின்ற வேர்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ ஸ்கோர் ஐஜே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஐன்றது ஃபர்ஸ்ட் வேர்ட், ஜேன்றது செகண்ட் வேர்ட். அது ரெண்டு பேரோட ஸ்கோர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா query ஃபர்ஸ்ட் வேர்டோட query QI மல்டிப்ளைட் பை KJ கீ ஆஃப் செகண்ட் வேர்ட். ஸோ டி அப்படின்றது வந்து இங்கே டிரான்ஸ்போஸ்னால் என்ன, நம்ம வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம். காலம்ஸ் வந்து ரோவாக மாறிடும், ரோ வந்து காலம்ஸாக மாறிடும். எதுக்கு இந்த டிரான்ஸ்போஸ் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் இல்லாமல் வந்து டாட் ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஸோ டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணுறதுனால query வெக்டாரும் கீ வெக்டாரும் வந்து கரெக்டாக மல்டிப்ளை ஆகும், அதோட ரெண்டோட டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்கோரை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஸ்கேலிங் த ஸ்கோரை வந்து ஸ்கேல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லாங் சென்டென்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை ஸ்கேல் பண்ணல, அந்த ஸ்கோரை வந்து நம்ம ஸ்கேலிங் ஆர் ரெடியூசிங். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கோரை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாடல் வந்து அதால் ஒழுங்காக புரிஞ்சிக்க முடியாது. பட் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்கோரை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் பை அ நம்பர் that depends on எவ்வளோ பெருசு அந்த கியூ வெக்டாரோ கீ வெக்டாரோ பொறுத்து நம்ம வந்து அந்த ஸ்கோரை வந்து நம்ம ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இது வந்து ஜஸ்ட் பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ வந்து ஸ்கேல் ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கோர் டிவைடட் பை ரூட் ஆஃப் டிகே. டிகேன்றது ஜஸ்ட் ஒரு நார்மல் நம்பர். ஸோ அது வந்து சைஸ் ஆஃப் கீ வெக்டர்ஸும் query வெக்டர்ஸும் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்து அதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அதுதான் வந்து டிகே. இந்த ஸ்கொயர் ரூட் எதுக்குன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் வந்து நம்ம பெருசாக போக விடாமல் சின்னதாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த டிகேவோட ஸ்கொயர் ரூட் வந்து எடுப்போம். ஸோ ஸ்கோர் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிகே. நம்ம இப்படி தான் வந்து ஸ்கோரை ஸ்கேல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கோரில் ஒரு சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸ்கோர் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இங்கே சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இந்த ஸ்கோரை ப்ராபபிலிட்டிஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது 0லேருந்து 1க்குள்ள ஒரு நம்பராக வந்து அது கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ 0 and 1 மாற்றினாலே நம்மளுக்கு வந்து தெரியும் எதுக்கு வந்து நிறைய அட்டென்ஷன் கொடுக்கணும், எதுக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ வந்து நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மோர் அட்டென்ஷன், கம்மி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா வந்து லெஸர் அட்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கோர்ஸ் 5, 2, 1 அப்படிலாம் கிடைக்குதுன்னா சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணோன்னா சம்திங் லைக் 0.8, 0.15, 0.05 அப்படின்னு வந்து அது கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் 0.8 தான் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த வேர்ட் தான் வந்து மாடல் அட்டென்ஷன் தரணும் அப்படின்னு வந்து மாடல் வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்கோர்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து query கீ வேல்யூ வெக்டார்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணி ஸ்கோர் கண்டுபிடிச்சிட்டு ஃபார் ஈச் பேர் ஆஃப் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரை வந்து ஒரு நம்பர் டிகே மூலமாக ஸ்கேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ராபபிலிட்டி 0 to 1 பிட்வீன் ஒரு நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்கோரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த டாபிக் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 15 வீடியோவில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ அந்த வீடியோவும் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.